நான் எங்கேயுமே அழுதது கிடையாது. பஜோ நித்ய கோவிந்தா நித்ய கோவிந்தா. ஆனந்தம் பொங்கட்டும். ஸ்டெப் குண்டல் எப்படி மேலே இருக்கிறது. ஸோ நீங்கள் காலையில் சாப்பாட்டுக்கு முன்னால் ஒரு தியானத்தை பண்ணுவோம். சாப்பிட்டு முடிச்சோன்னா மத்தியானம் சாப்பாட்டுக்கு முன்னால் ஒரு தியானம். காலையில் பண்ணக்கூடிய 2 hours இருக்கும். அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய 5 hours இருக்கும், 7 hours. மொத்தம் 8 தியானத்தை மிக்ஸ் பண்ணிடும். பண்ணும்போது இன்னைக்குல நிறைய சமாச்சாரங்கள் இருக்கும். ரொம்ப வேகமாக எல்லா சக்கராசையும் ஓப்பன் பண்ணுவோம். ரொம்ப வேகமாக குண்டலி சக்தி மேலே வைக்கணும். சமாதி நிலைக்கு போட்டு அமிர்த டேஸ்ட் பண்ணுறதுக்கான நிலைகள் நடக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட குண்டலி சக்தியோட தன்மையை பொறுத்து. 15 வயசு பையன், ஒரு 14 வயசு பையன் இருக்கணும், அவங்களோட ஸ்போம் ஆக்டிவ் ஆகும், வேகமாக மேலே இருக்கும். 60 வயசுல ஒருத்தருக்காக வச்சுக்கோங்க, 2-3 குழந்தை பெற்று பேரம் பெற்று இருக்கிறது, அதனால் ஸ்போமோட பவர் இருக்கும். இப்போ குண்டலி சக்தி ஏற மாறும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். உங்களால் என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணுங்க. டெக்னிக் சொல்லுவோம். இந்த டெக்னிக் பண்ண போகிறோம், இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு மேலே ஒருத்தர் நிற்பாங்க, உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் உங்களால் என்ன எஃபெக்ட் போட முடியும் அதை எஃபெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சூட்சமும் நிறைய வேலைகள் இருக்குது. நமக்கு மேலே நிறைய சக்திகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. அவங்க தயவில் தான் நல்லா பண்ணிடுவோம். பேசுறதுக்கு வேலையே இருக்காது. சடோரின்னு என்னென்னு உங்களுக்கு தெரியும், சடன் என்லைட்மெண்ட். ஒரு ஞானம் அடைஞ்சால் மனமாற்ற நிலையில் தான் என்ன இருக்குமோ அதை வித்தின் செகண்ட்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணணும்.
என்னோட பேர் சிவகுமார், பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். ஷடோர் யோகம் புதுவிதமான அனுபவம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. குருவே சரணம். என் பேர் உதயகுமார், கரூர் அரவக்குறிச்சி. ஆ, இந்த சடோரி தியானம் புதுவிதமான அனுபவம் எனக்கு கிடச்சிருக்கு. எப்படின்னா, நான் எங்கேயுமே அழுதது கிடையாது. ஆனால் குருநாதர் அது எனக்கு அதை சொல்ல முடியாது. அதை உணரல. எதுக்கு நான் அவ்வளோ தூரம் அழுதுன்னு எனக்கே தெரியல. என்னாலே அறிய முடியல. ஒரு சாதாரண மனிதன் உள்நிலை வளர்ச்சி அடையணும் அப்படின்னா இது ஒரு வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்கலாம் நம்ம. குரு கடாட்சம். குருவே சரணம். குருவே சரணம். என் பேர் செல்வகுமார். நான் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வர்றேன். ஒரு தியானம்ங்கிறது இவ்வளவு டெப்த்தாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே வந்து தான் நான் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. என்னுடைய குரு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன புண்ணியம் செய்தேனோ